ஏமாத்தலாம். ஆமா அப்போ நான் அப்படி இருக்கப்போ அவர் வந்து அந்த மாதிரி பண்றது தப்பு. இப்போ வராது நாங்க வந்து சாதாரண பேசணும் வந்திருக்கோம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இது பயம் எதுக்கு? பயம் எதுக்கு? வெளியே போயிருக்காங்க. என்னன்னா அவர் உங்க மகன் வந்து ஆதாரம் கேட்கறாரு. பேசணும். ஏன்னா உங்களுக்கு புரியுது. மனுஷன் நல்லா கேட்கறாரு. கண்டிப்பா அவர் கேட்கறாரு. ஆக்சுவலா உங்களுக்கு நன்றி பேசு. ரவி இருக்காருல்ல நம்ம சர்ச் சார் உட்காருங்க. ஆமா ரவியோட ரவி கல்யாணம் பண்ணிருக்கிறது என்னோட வச்சிருக்கேன். இங்க நம்ம கல்லுக்கூட்டம் பக்கத்து வீடு. அவங்க நேர அடுத்த வீடு. நான் இப்ப கவுன்சிலர் இருக்கேன். அந்த இங்க கல்லுக்கூட்டம். அவர் இவர் தானே நம்ம கல்லுக்கூட்டம் பிரசிடன்ட். இவர் நம்ம காங்கிரஸ் தானே. மனோகர் சிங் தானே. விஷயம்னா கட்சி விஷயங்கள் யார் வேணும் பேசலாம். நீங்க காங்கிரஸ் தானே. உங்க பையன் உங்களே தான் பேசிட்டு இருக்காப்ல. நான் சொல்றது ஆக்சுவலா வந்து பேசுறது இருக்காரு. அவர் திமுக வந்து பல ஆக்சுவலா வந்து நீங்க பிசினஸ்ல என்ன கை ஆல்டின் பால் வாங்க. ஆல்டின் பால் உங்களதான் பார்த்து நான் தான் பேசுறோம். இப்ப எப்படி வந்தாரு? சாயந்தரம் தான் வருவாராமா அப்படி அவங்க சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிசயம் நடந்திருக்கு. சர்ச்சையும் போயிருக்கு. இல்ல இல்ல நான் தான் பேசுறேன். எல்லாரும் அமைதியா இருந்துக்கோங்க. தெரியாது தெரியாது. ஓகே நீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க. அதுல மற்ற வேற விஷயம் பேசுறீங்க. அது அவங்க சம்பந்தப்பட்டவங்க கேட்டுக்கோங்க. என்ன சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க யானை கவலம் தீபாவளி ப்ராடக்ட் பத்தி பேசுவீங்க. ராஜா பேரன் மார்க்கெட்டிங் பத்தி பேசுவீங்க. ராஜா பேரன் மார்க்கெட்டிங்ஸ்க்கு ஓனர் யாரு தெரியுமா? தெரியாது. தெரியாம ஏன் பேசுனீங்க? இல்லன்னு பிரச்சனைன்னு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இது வரைக்கும் ராஜா பேரன் மேலேயோ ராஜா பேரன் மார்க்கெட்டிங் ஓனர் மேலேயோ ஆக்ஷன் இருக்குதா? ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன். நிறைய பேர் அவங்கவுங்க சில்லறத்தனமா வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் நம்ம எவிடன்ஸ் எடுக்க முடியாது. நீங்க ஒரு நீங்க ஒரு லாயர். அப்ப நீங்க எதை எவிடன்ஸ் எடுக்கணும்? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல இல்ல நான் சொல்றது கேட்டுக்கங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு. அதை நீங்க எவிடன்ஸ் எடுக்கலாம். FSSC அதிகாரிகள் இல்ல அமைதியா இருக்கிறது யாரும் பேசாதீங்க. நான் தான் பேசுவேன். FSSC அதிகாரிகள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ஒரு அபிஷியலா ப்ரூஃபோட வந்துச்சுன்னா அதை நீங்க பேசலாம். எவன வீடியோ போட்டதை வச்சு நீங்க பேசக்கூடாது. நீங்க சாதாரண ஆளு கிடையாது. நீங்க படிச்ச ஒரு வக்கீல். சரியா? அப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் தான் ராஜபுரம் மார்க்கெட்டிங்கோட ஓனர். இவரு என்னைக்காவது வீடியோல நான் ஓனர்னு சொன்னாரு. நான் கேட்கறது ஒரு பதில் சொல்லுங்க. கேட்கறதுக்கு ஒரு சொல்லுங்க. நீங்க ஆரம்பத்துல நீ நேற்று பேசும்போது என்ன தம்பி நான் பேசிக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க. ஓகே ஆரம்பத்துல FSSC சர்டிபிகேட் இருந்துச்சா இல்லையா? இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் ஒரே ஒரு கேட்கிறேன். ஆரம்பத்துல இத நான் FSSC இல்லாம வித்தேன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்கிட்ட எல்லா விதமான பேப்பர்ஸ் இருக்கு. அதை நான் வச்சுதான் வித்தேன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சரியா? அது ஆரம்பமா இருக்கட்டும், இன்னைக்கா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா?
நான் கேக்குறது நான் கேக்குறது நீங்க கேட்டீங்கல்ல ஆரம்பத்துல நீங்க எமர்ஜென்சி வச்சிருக்கீங்க நான் வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கேன் நீங்க வச்சிருக்கீங்க கொஞ்சம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஏன் business அ கையில வச்சிருக்கீங்க நான் நீங்க தானே சொன்னேன் உன்ட நேர்ல கேக்குறது வந்தாச்சு நீ நேர்ல சொல்லுங்க நீ நேர்ல பதில் பாருங்க இங்க பாருங்க என்ன பாருங்க அவர்ட்ட நாங்க பேசிட்டாங்க அமைதியா இருங்க சொல்லு கார்த்திக் குமார் என்னோட ஃப்ரெண்ட் சரி நீங்க அவங்களுக்கு திட்டிங்க சரி லைசென்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு என்ன நான் அவனுக்கு நித்தனமா கேட்டியா அவன் தான் என்கிட்ட சொல்றான் சரி ஒருத்தர் சொன்ன ஆதாரத்தை தானே பண்ணி சொல்லணும் ஆதாரம் நான் கேட்டேன் இப்ப ஃபோன் நான் பண்றேன் உனக்கு சொல்லட்டா அந்த ஆதாரம் நீ தேவையில்லை நான் உனக்கு சொல்லட்டா இப்ப license என் friend இருக்கு, வந்து ஆதாரம் சொல்லு இப்ப ஃபோன் ஒண்ணு பண்றேன் நான் சொல்லட்டா நான் இப்ப ஃபோன் பண்றேன் ஒண்ணு நான் சொல்லட்டா உங்களுக்கு கேட்டது உங்களுக்கு பதில் புரியல சொல்லு. இல்லையா? இப்ப license ஆதாரம் இருக்கு. இல்லாம பேச முடியாது Customer review கார்த்திக் சொல்றேன். குமார் சொன்னாங்க கஸ்டமர் ரிவ்யூ நான் சொல்றேன் தம்பி அப்படியா? ஏற்கனவே நான் சொல்றேன். அக்கா இங்க தம்பி பாருங்க கஸ்டமர் ஜிஎஸ்டி இல்லன்னு சொன்ன இருக்கு அது நான் சொல்லல நீ சொன்ன நீங்க நேத்து வீடியோல நீ சொன்ன நேத்து இந்த வீடியோல நீங்க யாருக்கு என்ன சொல்லிருக்கீங்க? ஒரு புண்ணாக்கும் கிடையாது நான் 70 ஒரு ரூபாய் வீடியோ புண்ணாக்கு கிடையாது, பார்த்துக்கோ. நீங்க தான் பேசுனீங்க. ஆமா, நான் வீடியோ பார்த்துட்டு தான் GST கேட்டேன். இருக்கு. இந்தா பாருங்க, நான் மாசம் FSSI மாசம் இருக்கு. GST பண்றது. DSM, நான் மாசம் MSME மாசம் பண்ண இருக்கு. MSME எல்லாம் இருக்கு. இருந்தது. இப்ப நீ எல்லாம் வீடியோல இருந்தது. சொல்லணும் இது எல்லாம் இருக்குன்னு நீ சொல்லணும் நான் கஸ்டமருக்கு கால் பண்ணவா நீ இப்ப இது இருக்கு காமிச்சாச்சு உனக்கு ஆதாரம் காமிச்சாச்சு தங்க இருங்க, நான் பேசிக்கிறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் கஸ்டமர் எந்த கஸ்டமருக்கு கால் பண்ண நீ? கால் கார்த்திக் கார்த்திக் குமார் இப்ப இல்ல. டிவிக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க, நீங்க கட்சியில நீ டிவிக்கே வச்சிருக்க நீ TV க்கே அதிமுக வச்சிருக்க, காசு வாங்கிருக்க கார்த்திக் அதிமுக குமாருக்கு நல்ல கை பிடிச்சிருக்க அதனால அவங்க ஆனா டிவி பண்ணுவாங்க. கேக்குது பண்ற நீ இப்ப என்ன சொல்ல சரியா? வர எனக்கு நீ இல்ல, பதில் இல்ல, சொல்லு. அமைதியா இரு. கேஸுக்கு போ அதுக்கு போனா கேஸ் வேற மாதிரி வைக்கணும் இல்ல இல்ல அமைதியா இருங்க. இங்க பாருங்க, கஸ்டமர் ரிவ்யூ என்ன சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், கஸ்டமர் ரிவ்யூல எது தெரியுமா எடுக்கணும்? தம்பி, ஒண்ணு நல்லா ஆதாரம் கேட்டா புரிஞ்சுக்கோங்க, மாத்தி கஸ்டமர் பேசுற. ரிவ்யூல நீ எது கேட்ட எடுக்கணும் ஆதாரத்தை உங்களுக்கு நான் தெரியுமா? கொடுத்தாச்சு இப்ப நீ என்ன சொல்ற ஆரம்பத்துல நீ நீங்க சொன்ன. இப்ப ரெடி பண்ணி வச்சிட்டு நீ- வரல நான் கேட்க இப்ப கூடாது எனக்கு நேத்து ready பண்ணுமா? நேத்து நான் ready ஆரம்பத்துல பண்ணுமா? நான் கேக்குறது நான் இந்த இல்ல, ஆரம்பத்துல நேத்து இன்னைக்கு நேத்து ஆச்சுமா? இன்னைக்கு ஒரு வருஷம் பாருங்க, ஆச்சு. என்னைக்கு பாரு. வாங்குறது பாருங்க. பாரு. இங்க வந்து certificate பாரு, என்னைக்கு certificate வாங்குறது பாருங்க. என் certificate பாருப்பா. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க ஆ. கஸ்டமர் ரிவ்யூ நான் இப்ப போடுறேன் தம்பி இல்ல, இதெல்லாம் நீ தம்பி பேசக்கூடாது. அமைதியா இருங்க. கஸ்டமர் ரிவ்யூ என்ன நீ பண்ணணும்? கஸ்டமர் ரிவ்யூ பேசல இல்ல, இல்ல, நீங்க நீ அமைதியா என்ன இருங்க. சொன்ன அவங்க customer சர்டிபிகேட் review இல்லன்னு சொன்ன அப்ப சாப்பிட்ட சர்டிபிகேட் பொருள்ல இருக்கு இருக்குன்னு ஏதாவது சொல்லு கேடு மன்னிப்பு வந்துச்சு, கேளு அவங்களுக்கு ஏதாவது இல்ல தங்க, நீங்க அமைதியா இருங்க. கேட்கறத என்னடா கேளு தங்க அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. கஸ்டமர் ரிவ்யூ FSSI அதிகாரிகிட்ட போய் நீங்க கேளுங்க, அதை சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது என்னமாவது ஆச்சு அப்படின்னாதான் அதுக்கு நம்ம கஸ்டமர் ரிவ்யூ எடுக்கணும். அவர் தப்பு பண்றாங்க நீங்க தட்டி கேட்கணும் அப்படியா? நீங்க வந்து என்னோட பிசினஸ்ல கை வச்சுட்டு போவீங்க, நான் வந்து உங்களை கொஞ்சமா பிசினஸ் விக்கிற கஸ்டமர் நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் சரி கஸ்டமர் கிட்ட இருந்து என்ன ரிவ்யூ நீங்க எடுக்கணும்? யாருக்கு விக்கிறீங்க மக்களுக்கு தானே விக்கிறீங்க ஆமா. மக்களோட ரிவ்யூ நான் போட்டா உங்களோட ரிவ்யூ எடுங்க, பாப்போம். சாப்பிட்டவங்க பாப்போம், காட்டுங்க, கொடுங்க. போன்ல ரெக்கார்ட் பண்ணி நான் அடிக்கிறேன் போடு எடுங்க பாப்போம். நீங்க யாரும் பேசக்கூடாது நான் சரி அடிக்கிறேன். சரி கார்த்திக் குமார்ன்றவருக்கு அடிக்க கூடாது. சரி, இன்னும் ஒண்ணு நான் கேட்கிறேன். கார்த்திக் குமார் அடிக்கல. சரி சரி, வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூஃப் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. என்ன அவன் என்னதான் பேசுறேன் நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. நான் இங்க customer review நான் அடிக்கிறேன். அடி என்ன பேசுறாங்க அடி பார்த்துருவோம். உட்காருங்க, ஏய். இல்ல,